வணக்கம். வாய்மையே வெல்லும் வரலாற்று தீர்ப்பு. தேசத்தை உலுக்கிய தமிழ்நாடு மாநிலம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் கொடூர தாக்குதல் செய்து அப்பாவிகளின் கொலைக்கு காரணமான 9 போலீஸ் அதிகாரிகளும் குற்றவாளிகள் என்று மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் வர்த்தகர் ஜெயராஜ், வயது 58. இவரது மகன் பெனிக்ஸ், வயது 31. இருவரும் அலைபேசி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடை நடத்தி வந்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கொரோனா ஊரடங்கின் போது ஜெயராஜ் அவரது கடையை அரசு அனுமதித்த நேரத்தை விட தாமதமாக மூடியதாக கூறி அவரையும் அவரது மகனையும் சம்பவம் நடந்த அன்று போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று இருவரையும் கொடூரமாக இடுப்பின் பின்பகுதியில் ரத்தம் சொட்ட சொட்ட இரவு முழுவதும் தாக்கியதில் படுகாயமடைந்தனர். மிகவும் மோசமான நிலையில் உயிர் பிரியும் தருவாயில் தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி மருத்துவ சான்றிதழ் பெற்று கோவில்பட்டி சிறையில் அடைத்து விட்டனர். சம்பவம் நடந்ததற்கு ஆதாரங்களான சிசிடிவி புட்டேஜ், ரத்த கரை படிந்த லத்தி போன்றவைகளை குற்றத்தில் ஈடுபட்ட காவலர்கள் மறைக்க முயன்றுள்ளனர். இவ்வழக்கின் உண்மை தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அரும் பாடுபட்ட நேர்மையான நீதி அரசர் முத்துக்குமரன் அவர்கள் மத்திய அரசின் விசாரணை அமைப்பான சிபிஐ, அரசு வழக்கறிஞர், முக்கிய சாட்சியான பெண் காவலர் திருமதி ரேவதி, ஊடக நண்பர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், புலனாய்வு பத்திரிகை ஆசிரியர் நக்கீரன் போன்றவர்கள் குற்ற சம்பவத்திற்கான ஆதாரங்களை திரட்டினார்கள். இப்பொறுப்பு மிக்க கடமை வீரர்களின் கடின உழைப்பால், விடாமுயற்சியால் நீதி வென்றது. குற்றவாளிகளான ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், பால்துறை, போலீஸ்காரர்களான முருகன், முத்துராஜ், சாமித்துறை, செல்லத்துறை, வெயிலுமுத்து, தாமஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் உதவி ஆய்வாளர் பால்ராஜ் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்தார். எனவே அவரை வழக்கில் இருந்து விடுவித்த நிலையில் எஞ்சிய 9 பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில் என்கிற இயற்கை நியதிக்கு இணங்க தகுந்த சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்டு 9 காவலர்களும் குற்றவாளிகள் என்று மாண்புமிகு நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு அவசர நிலை பிரகடன காலத்திலும் கொரோனா காலத்திலும் அதன்பின் பல காலங்களாக சில புறநகர் காவல் நிலையங்களிலும் இதுபோன்ற பல கொடுமை, சித்திரவதை சம்பவங்கள், காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அக்காலகட்டங்களில் மிக திறமையாக குற்றவாளிகள் தடயங்கள், ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களை அழித்து நீதியை சாகடித்துள்ளனர். அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக சட்டத்தை கையில் எடுத்து அப்பாவிகளை சித்திரவதை செய்து பொய் வழக்கில் போடுவோர் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டு மனிதாபிமானம் இல்லாமல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வோர், சட்டத்தின் ஓட்டை வழியாக தப்பித்துக் கொள்ளலாம் என நினைப்பவர்களுக்கு இத்தீர்ப்பு ஒரு எச்சரிக்கையாகவும் தண்டனைக்குரியதாகவும் இருக்க வேண்டும் என்று தைரியமாக சாட்சி அளித்த பெண் காவலர் திருமதி ரேவதி அவர்களுக்கு பதவி உயர்வும் வாழ்நாள் பாதுகாப்பும் வழங்கி நேர்மையான காவல்துறையினர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் வேண்டுகோளாக இருக்கின்றது. மக்கள் விரும்பியவாறு இவ்வழக்கில் உலகம் பாராட்டும் விதமாக நீதிமன்றம் நல்ல தீர்ப்பையும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு 9 கொலை குற்றவாளிகளிடமிருந்து 1,40,00,000 ரூபாய் நஷ்டஈடு வசூலித்து கொடுக்குமாறு நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பமும் பொதுமக்களும் இத்தீர்ப்பை பாராட்டி வரவேற்கின்றனர். வருங்கால சந்ததிகள்
நமது நாடு ஜனநாயக நாடு. இங்கு சட்டம் அனைவருக்கும் சமம். காவல்துறை நமது நண்பர்கள் போன்ற வாசகங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமது அரசு இயந்திரம் அரசியல் சாசன சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் நாடு உண்மையான சுதந்திரம் அடைந்துள்ளதாக கருத முடியும். மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி காப்போம். அரசியல் சாசன சட்டத்தை மதிப்போம். வாழ்க ஜனநாயகம். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.